யாருப்பா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு ஒரு குடும்பமே ரொம்பவே குழப்பத்தோட பார்த்துருக்காங்க. அப்படி முகமுடிய கழட்டி எல்லாருக்குமே இன்பதிர்ச்சி கொடுத்துருக்காங்க நடிகை ரோஜா அவர்கள். என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஆந்திர மாநில அமைச்சர் ஆர்.கே. ரோஜா அவர்கள் மாறு வேஷத்தில் சென்று மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு இன்பதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதாவது 90ஸ்களில் பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை ரோஜா. இவங்க 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்திருக்காங்க. அது மட்டுமல்லாம இயக்குனர் ஆர்.கே. செல்வமணியை காதலித்து திருமணமும் செய்து கொண்டாங்க. அது மட்டுமல்லாம தெலுங்கு தேச கட்சியில முக்கிய பொறுப்பில் இருந்த ரோஜா அவர்கள் 2011ஆம் ஆண்டு அந்த கட்சியிலிருந்து விலகி ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ்ல இணைந்தாங்க. நகரி தொகுதியில் ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரோஜா அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஏழை மக்களுக்கு உதவி வராங்க. அந்த வகையில் ஏற்கனவே பெற்றோரை இழந்த பெண் ஒருத்தங்களை தத்தெடுத்து அவங்கள மருத்துவமும் படிக்க வைத்து வராங்க ரோஜா. கடந்த ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்கு சில அடிப்படை உதவிகளை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளியான நாகராஜ் என்பவரை வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மாறி சென்று இன்பதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாம சில மாதங்களுக்கு முன்பு ரோஜா அவர்களை சந்தித்து நாகராஜ் தன்னுடைய நிலைமையை பற்றி மனுவாக எழுதி கொடுத்திருக்காரு. அப்போ ரோஜா அவர்கள் எங்கள் குழு உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதாவது இவங்க அப்படி சொல்லி அனுப்பினதுக்கு பிறகு இப்போ அந்த குடும்பத்துக்கு அப்படி இவங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மாறி சென்று ஒரு இன்பதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அதாவது நாகராஜ் என்பவர் அவருடைய வீட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறாரு அப்படின்ற விஷயத்தை அறிஞ்ச ரோஜா அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா போல வேடம் அடைந்து அந்த வீட்டுக்கு சென்று அங்க குழந்தைங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து பயங்கரமான ஒரு இன்பதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. செருப்பு தைக்கும் தொழிலாளியான நாகராஜுக்கு மேரி என்கிற மனைவியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. மேரிக்கு சமீபத்தில் ஒரு சிறுநீரக செயலிழந்து தற்போது உடல்நலம் முடியாம படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்ற செய்தி அறிந்ததும் 2 சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு வைத்துக்கொண்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற சிச்சுவேஷனை தெரிஞ்சதும் அது மட்டும் இல்லாமல் படிக்க வைக்க கூட அவரால் முடியலை அப்படின்ற சூழ்நிலை எல்லாமே தெரிஞ்சதும் இப்படி ரோஜா அவர்கள் அப்படி கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மாறி அந்த வீட்டுக்கே சென்று பல உதவிகளையும் செஞ்சிருக்காங்க. உதவிகளை செய்யறதாகவும் வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு நிறைய கிஃப்டும் கொடுத்து அப்படி பயங்கரமா அசத்திருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே செம்ம சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெருமளவு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு சென்று அப்படி 2 லட்சம் நிதி உதவியும் கொடுத்துருக்காங்க. மற்றொரு பக்கம் கேக்லாம் வெட்டி அப்படி இந்த கிறிஸ்துமஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு இவங்க அந்த குடும்பத்தையே ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி கேட்ட நிறைய இணையத்தில் தொடர்ந்து நிறைய பேர் ரோஜா அவர்களுக்கு பாராட்டுகளும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ மற்றும் போட்டோஸ் தான் இணையத்தில் செம்ம வைரலாக ஷேரும் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.